வெல்கம் டு மை சேனல். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா ஸ்டிச்சஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஸ்டிச்சஸ்லாம் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் க்ரோஷே, மேஜிக் ரிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில வாட்ஸ்அப் நம்பரும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், அதில் கூட நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நியூவாக என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஃப் ஸ்டிச். இந்த பஃப் ஸ்டிச் ரொம்ப சிம்பிள். இது ஃப்ளவருக்கு இதை வச்சு நிறையா பேட்டர்ன்ஸு நம்ம போடலாம் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம். இப்போ வந்து நான் அதுக்கு என்கிட்ட இருக்கிற 2 கலர் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நீடில் அதே நீடில் தான் 2.5 தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் நீடில் ஒன்று தைக்கிறதுக்கு இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வீடியோவில் இன்றைக்கி பஃப் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேஜிக் ரிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மேஜிக் ரிங்கை வச்சு தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், மேஜிக் ரிங் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ண, இந்த சின்ன த்ரெட்டை விட்டுருங்க. லாங் த்ரெட்டு கையில் எடுத்துருக்கோங்க. லாங் த்ரெட்டை கையில் எடுத்துட்டு ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டுட்டு இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷே 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இதில் 1 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி தான் நூல் ஒரு டைம் சுற்றி உள்ளே இருந்து எடுக்கிற ஒரு நாட் முடிஞ்சது. ரெண்டாவது 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். பாருங்கள், இல்லை 6 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே. இப்போ இதை முடிச்சுட்டு எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நூலை இழுத்தா இந்த ரவுண்டு நமக்கு கிடச்சிரும். நம்ம போட்டது ரவுண்டு கிடச்சிரும். இழுத்தாச்சு. ஃபஸ்ட்டு போட்ட செயினில் இதை விட்டு ஒரு ரவுண்டு, ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. சரிங்களா? ஸ்லிப் நாட் போட்டிங்கன்னா ரவுண்ட் ஆகிடும். பாருங்கள், ஸ்லிப் நாட் போட்டுருங்க. இப்படி ஸ்லிப் நாட் இப்போ ஸ்லிப் நாட் போட்டு ரிங் ஜாயின் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இதில் 2 செயின், 1 2 செயின் போட்டோம். இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, எங்கே செயின் போட்டோமோ அதே இடத்துல ஒரு 6 டைம் நூல் சுற்றுங்க. உள்ளே விட்டு அப்படியே இழுத்துருங்க. அதே மாதிரி ஒரு 4 டைம், நமக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ 4 டைம் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் பண்ணிடுறேன் 5 டைமாக. பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே இதை அப்படியே இழுத்து கடைசி லூப் இப்படி பண்ணிடணும், எடுத்துடணும். எடுத்து இந்த 2 லூப்லேருந்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 செயின் போட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் ஒரு செயின் இருக்குது இல்லைங்களா, அந்த செயின்குள்ளே போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு அப்புறம் 2 செயின் போட்டு திருப்பி எகைன் அதே மாதிரி 5 டைம். த்ரீ 4 இப்போ 5 டைம் இருக்குது. 1 1 2 3 4 5 இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி கடைசிக்கு முன்னாடி எடுத்து செயின் போட்டு திருப்பி 1 2 3 2 செயின் போட்டு பக்கத்து செயின்லேருந்து எடுக்கணும். எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. போட்டுட்டு எகைன் திருப்பி 1 2 செயின் போட்டுக்கோங்க. அதே செயினில் தான் நம்ம விட்டு எடுக்கணும். ஒரு 5 பெட்டல், 6 செயின் போட்டனால 6 பெட்டல் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டிங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு வரும்.
இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு வேண்டி பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய இடத்துல இந்த ஸ்டிச் யூஸ் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், திருப்பி அதுக்கு அடுத்தது செயின்லேயே பாருங்கள், அடுத்த செயின்லேயே தான் விடுறோம். விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். எகைன் 2 செயின் போடுறோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே எப்படி பார்த்திங்கன்னா அதே செயினில் த்ரெட்டு நல்லா லூஸாகவே விட்டுருங்க. விட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். 1 2 3 எகைன் இந்த பக்கத்தில் இருக்கிற செயின்குள்ளே போடுறோம். ஸ்லிப் நாட் போடுறோம். ஸ்லிப் நாட் போட்டு 1 2 அதுக்கப்புறம் எகைன் அதேக்குள்ளே ஒரு 5 டைம் 2 3 4 3 4 5 கொஞ்சம் இந்த நூலில் விட்டு வெளியே வந்துருச்சுனாலும் நமக்கு வெளியே வந்துடும். நம்ம போடும்போது கொஞ்சம் 1 2 3 4 5 1 2 திருப்பி 1 2 போட்டுட்டு எகைன் அதே செயினில் இப்போ பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு இது இருக்கிறனால நம்ம 6 பெட்டல்ஸாக போடுறோம். 6 செயின் போட்டோம் இல்லைங்களா, அதனால் அதில் 6 பெட்டல்ஸ் போடுறோம். 2 3 4 நீங்கள் இந்த ஸ்டிச்சஸில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக போடலாம். இதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இதையே நம்ம பிஸ்னஸாகவும் பண்ணலாம். வீட்டில் இருந்தபடியே இதை நல்லா பண்ண முடியும். இதில் அத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்குது. 2 பார்த்திங்கன்னா திருப்பி எகைன் செயினில் போட்டு நம்ம முடிச்சிடுறோம். ஒரு ஸ்லிப் நாட் போட்டு கட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான பஃப் ஃப்ளவர் வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல அந்த மேஜிக் ரிங்கோட த்ரெட்டு தான் இது. இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் நீடில் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் நீடிலில் கோத்து அதை பின்னாடி இருக்கிற ஸ்டிச்சஸ்லலாம் விட்டு வெளியே எடுத்துடணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ இப்போ இந்த முன்னாடி இது தெரியுது இல்லையா, இந்த ஸ்டிச்சை நம்ம எவ்வளோ ஹோலாக இழுக்க முடியுமோ இழுத்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இப்படி பேக்கில் இப்படி நல்லா விட்டு இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டு கட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து டைட்டாகவும் இருக்கும், வெளியே வராது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிடலாம். நம்ம பஃப் ஸ்டிச் இது ஃப்ளவர், பஃப் ஸ்டிச் ஃப்ளவர்னால் இதுதான். இது ஈஸியாக மேக் பண்ணலாம். இது நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு அலங்காரமாகவும் வச்சுக்கலாம், ஈஸியாகவும் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக போட முடியுமோ அவ்வளோ ஈஸியாக போட்டுக்கலாம். இது இப்படி இது பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கட் பண்ணி இப்படி எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி பாருங்கள் நான் போட்டிருக்கேன். இது ஒரு பஃப் ஸ்டிச்சில் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கலர் கலராக போட்டிருக்கேன். இது ஒரு கலர். இந்த மாதிரி இது நிறைய செஞ்சு பேக் கூட பண்ணலாம். நூல் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதிலெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம ஃப்ளவர் பண்ணலாம், பேக் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேக் கேர், பை பை, see you.